அனைவருக்கும் வணக்கம். உலக மகா திருடன் அமெரிக்க அதிபர் டிரம்பின் எக்குத்தப்பான எடக்குமுடக்கான அடாவடி கொள்கைகளால் இந்தியாவிற்கு 25% அபராத வரியுடன் மொத்தமாக 50% அமெரிக்காவுக்கும் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அமெரிக்கா பறையும் காரணங்களும் அனைவருக்கும் தெரிந்ததுதான். இந்த நிலையில் ஏற்கனவே அதிக வரி விதிப்பு நடவடிக்கையால் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற கதையாக அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு எதிராகவோ அல்லது இந்தியாவிற்கு இதனால் எந்த வகையிலும் பாதிப்பு வரக்கூடாது என்ற வகையில் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்று இந்திய அரசாங்கமும் பொருளாதார வல்லுநர்களும் பெரும் தொழிலதிபர்களும் அமைச்சர்களும் கையை பிசைந்து கொண்டிருக்கும் வேளையில் எரிகிற வீட்டில் மேலும் எண்ணெய் ஊற்றி பெரும் எரிமலையை கக்கி நாடு அமைதி இழந்து நாசமாக போக வேண்டும் என்கிற எண்ணத்தில் குறுக்கு புத்தி உள்ள பல அரசியல்வாதிகளும் உதிர்க்கும் கருத்துகளும் கோரிக்கைகளும் அவர்கள் தேச துரோகிகள் என்கிற எண்ணத்தை அவர்களே பிரதிபலிக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தேசத்திற்கு துணை நிற்க வேண்டிய சிலர் இதுதான் சமயம் என்று மேலும் இந்திய அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் எண்ணத்தில் மாநிலங்களுக்கு நிவாரணம் கேட்கிறார்கள். இன்னும் சிலர் அமெரிக்காவின் இந்த அதிகரிக்கப்பட்ட வரி கொள்கையால் ஏற்றுமதி தொழில் பெரும் பாதிப்படைந்து விட்டது, அதனால் தொழில் நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கும் கடன்களை தள்ளுபடி செய்ய கேட்கிறார்கள். தொழிலாளர்களுக்கு 6000 நிவாரணத் தொகை அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் பேரில் இருக்கும் கடன்களை இப்போது நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேசத்தின் மீதும் தொழில்கள் மீதும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அதற்கு எதிராகவும் இத்தனைக்கும் காரணகர்த்தாவாக இருக்கும் அமெரிக்காவுக்கும் அதனுடைய அதிபர் டிரம்புக்கும் ஆதரவான கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் செய்திகளை பார்ப்பவர்களுக்கு இது தெரியும். இதிலும் கூட எதிர்க்கட்சிகளின் சில மனசாட்சி உள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர் என்பவர் அமெரிக்காவுக்கு எதிராக 200% வரி இந்தியா போட வேண்டும் என்று தன்னுடைய அமெரிக்கா மீதான கோபத்தை பதிவு செய்கிறார். ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவால் 100% வரி அமெரிக்காவுக்கு இந்தியா போட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இப்படி சிலர் எதிரணியில் இருந்தாலும் தங்கள் தேசபக்தியை இப்படி வெளிப்படுத்துகிறார்கள். இந்த இக்கட்டான சமயத்தில் மத்திய அரசுக்கு உறுதுணையாக இருந்து ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்கி தேசத்தை தலை நிமிரச் செய்ய வேண்டிய பிரஜைகள் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் செய்யும் செயலில் இறங்கினால் பிரச்சனைகள் மேலும் சிக்கலாகும். இதைத்தான் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். இதுவா தேசப்பற்று? உள்ளுக்குள் எவ்வளவு அடித்துக் கொண்டாலும் சொந்த நாட்டுக்கு ஒரு சிக்கல் என்று வரும்போது ஒன்றாக கைகோர்க்க வேண்டாமா? அத்தனையையும் மோடிதான் சமாளிக்க வேண்டுமா? இந்தியர்களை திமிர் பிடித்தவர்கள் என்று கூறும் அமெரிக்க வெள்ளையன் முகத்தில் கரியை பூச வேண்டாமா? இங்கிலாந்து வெள்ளையன் நம்மை 200 ஆண்டுகள் ஆண்டு இருக்கும் செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டு போன பிறகு இனி அடிப்பதற்கு இவர்கள் உயிர் மட்டுமே இருக்கிற நிலையில் சுதந்திரம் என்று ஒன்றை கொடுத்துவிட்டு சென்று விட்டான். இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் இப்போது அமெரிக்க வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறான். இந்தியர்களை பார்த்தால் இவர்களுக்கு எப்படி தெரிகிறது? இந்த இக்கட்டிலிருந்து அமெரிக்காவின் அடாவடித்தனத்தை உடைத்து எறிந்து இந்தியா முன்போல் இல்லை என்று உலகுக்கு தெரியப்படுத்தும் வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு இந்தியாவை தொட்டால் என்ன ஆகும் என்று தெரியப்படுத்த வேண்டிய நேரம் இது. இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் தங்கள் யோசனை ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். தயவு செய்து மேலும் சொல்கிறேன், தயவு செய்து கேலி கிண்டலோ அல்லது எதிர்மறையான கருத்துக்களோ தெரிவிக்க வேண்டாம், பதிவு செய்ய வேண்டாம் என்று
கேட்டுக்கொள்கிறேன். உண்மையான இந்திய குடிமகனாக வாழ்க பாரதம். நன்றி.